கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பொங்குவெண் மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கலுரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கலூராள் கொங்கை இன்னம் குவிந்தெழுந்திலே கோவிந்தனோடு இவளை சங்கையாகி என் உள்ளம் நாள்தோறும் தட்டுடுப்பாகின்றதேயே. ஒரு கோலம் போட்டுடி வாசல்ல அப்படின்னு கேட்டா, நல்ல கோலம் போடுறதுக்குன்னு சில மாவு உண்டு. அந்த மாவெல்லாம் வாசல்ல விற்கும், அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பா. அது மண்ணு தான், அது வெள்ளை மண்ணா இருக்கும். கோல மாவுன்னு விற்பா. அதெல்லாம் வாங்கி கொடுத்து கோலம் போடுடி அப்படின்னு சொன்னா, இது அழகா ஒரு தாமரப்பு மாலை மாதிரியோ அல்லது படி கோலமாவோ கோலங்களை போடாதோ. இது என்ன பண்றது? சங்கு போடுறது, சக்கரம் போடுறது, பஞ்சாயுதங்களையும் வில்லு மாதிரி போடுறது, புல்லாங்குழல் மாதிரி போடுறது, அவனுடைய ஆயுதங்களையே போட்டு மலைச்சு மலைச்சு நிற்கிறது. ஏனால் எது நெஞ்சில் இருக்குமோ அதுதானே வரும். அன்னைக்கு ஒரு நாள் பெருமாள் நம்பெருமாள் வரதை பார்த்து விடுத்து. பார்த்ததுலேருந்து அந்த சங்கு சக்கரம் கதை அதுவே அதனுடைய மனசுல நிற்கிறது. அது மாதிரியே கோலங்கள் போடுறா. அதுக்கே நினைச்சா, அல்லாது இப்படி போடக்கூடாதுமா, படிக்கோலம் போட. இன்னைக்கு பண்டிகை படிக்கோலம் போடுனால் அல்லாது அந்த சங்கு சக்கரம் அல்லாது இழைக்கலூராள். எத்த செய்தாலும் கண்ணனோட சம்பந்தம் இருக்கணும். இல்லாதபடி ஒரு கோலம் என்னத்துக்கு? போட்டால் போட்டதும் அந்த கண்ணன் நினைவு வராப்புலையே அவள் நெஞ்சு நிறைஞ்சிருக்கேங்கிறாள். ஆனால் இத கண்டு நான் ஏதோ குழந்தைகள் கண்ணனோட விளையாடுறதுன்னு ஒரு பெரிய மனசு எனக்காவது இருக்கலாம். எனக்கு என்ன தோன்றது, சங்கைப்படுகின்ற வயசா இதுக்கு. இதை கண்டு நான் சந்தேகப்படுறேனே, அது என் குற்றம் தானே. இதை கண்ணனோடையே போறதே என்னாகுமோ என்னாகுமோ. ஐயோ, இது என்னடா இது சின்ன குட்டி அப்படின்னு மனசுல தோன்றது. இந்த சந்தேகத்தை மாத்துவோம் அப்படின்னாலும் என் மனசு மாறல. நான் ஏம்பாடு திண்டாட்டமா விடுது. அதனால என்ன, இது சேர விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவோ டேக்கா கொடுத்துன்னு போயிட்டே இருக்கு. என் மனசு என்ன ஆறுதுனால் தட்டுடுப்பாகின்றதே, தடுமாறுகின்றதே என்று சொல்லுகிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.